Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. கல்லூரியின் முத்தமிழ் பேரவை சார்பில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட இணைஞ்சு நம்ம ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஒரு நன்றி அறிதலை தெரிவிக்கும் முகமாக நம்முடைய தந்தையார், நம்ம அப்பா நம்மளை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க, அவங்க பார்க்காத ஒரு உலகத்தை நமக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரியான பல்வேறு தகவல்களை இப்போ நான் சும்மா ஒரு இதுவாக தான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி அதை இலக்கியத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையோட பொருத்தி சொல்வதற்காக நம்மிடையே திருமதி ரேகா மணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிரியர் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்து மாணவர்கள்ல இருந்து கல்லூரி இருக்கிற மாணவர்கள் வரைக்கும் இல்லாம அதையும் தாண்டி பேச்சாளர் பெருமக்களையும் தன்னுடைய இனிய சொல்லாடலால் கட்டுப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு பேச்சாளர். பண்பலைன்னு சொல்லக்கூடிய எஃப்எம் ரெயின்போல அவங்களுடைய தொகுப்பு பணியை நீங்களை கேட்டிருக்கலாம். இப்பொழுது அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய இணை பேராசிரியர் முனைவர் திருமகள் ராஜம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு தலை அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. அதனால தலைமை ஏற்பதற்காக முனைவர் சுடர்மதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய பிரெஞ்சு துறை பேராசிரியர் சுஷ்மிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முறையாக நம்முடைய நிகழ்ச்சி துவங்குகின்றது. நம்முடைய நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக முத்தமிழ் செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுசித்ராவும் மதுமிதாவும் அன்புடன் அழைக்கின்றோம். நீராடும் கடலுடுக்க நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெற்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திரைநாடும் தக்க சிற பிறை நுதலும் தரித்தனுணல் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய நம்முடைய மாணவிகளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர்களின் மிக முக்கியமான பண்பாடு விருந்தோம்பல். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்பது என்பது தமிழனுடைய பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அப்படிப்பட்ட ஒரு வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக நம்முடைய பேராசிரியர் முனைவர் திருமகள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எப்போயுமே முன்னாடி சேர்லேயே உட்காந்துக்கங்க. எதுவும் கேள்விலாம் கேட்டுற மாட்டாங்க, பயப்படாதீங்க சரிங்களா. இப்போ எதை பற்றி பேச போகிறாங்க? தந்தை பற்றி தானே பேச போகிறாங்க. அவரை பற்றி பேசுறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணாமா? வேணுமா வேணாமா? இப்போ முன்னாடி வரணும்ல. அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் முன்னாடி இருக்கீங்களா இல்லையான்னு. சரி,
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முனைவர் மஞ்சுளா அவர்களுக்கு நன்றி. அஹ், முனைவர் ரேகா மணி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விளைகிறேன். எஃப்எம் பண்பலையில் அவர்களுடைய அறிவிப்பாளராக இருக்கிறார், நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ சேஷாத்ரி பள்ளியில் அவர் வந்து தலைமை ஆசிரியராக இருக்காங்களாம். இவரோட முக்கியமான பணியே வந்து மாணவர்களை போட்டி தேர்வுகளுக்கு உங்களோட பேச்சு போட்டி அந்த திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான பணியேவாம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஆர்வம் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முனைவர் மஞ்சுளா மூலமாக. அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கிறப்போயுமே வரவேற்புரை அப்படிங்கிறது முக்கியமானது. தமிழர் பண்பாடுங்கிறது வந்து வந்தாரை வரவேற்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம என்னது ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே ஒருத்தரை கூப்பிடுறப்ப அவங்கள நம்ம மரியாதை பட்டுறதுனா எப்படி, நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அமைதியாக இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் அவங்க பேசுகிறது உங்களுக்கு உள்ளர ஏறும், கொஞ்சம் அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தோணும். அதனால் இப்போ முனைவர் ரேகா மணி அவர்கள் கம்பன் கழகம், பாரதியார் சங்கம், சேக்கிழார் ஆய்வு மையம், உறவு சுரங்கம் பல அமைப்புகளையும் சேவை ஆற்றி இருக்கிறாங்க. உங்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி தெரியும். அப்புறம் நம்மளோட துறை தலைவர் சுடர்மதி அவங்களும் உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பர்மிஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்த சுடர்மதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பாரதியார் சொன்ன மாதிரி நமக்கு பன்மொழி திறமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஃப்ரெஞ்சு லாங்குவேஜும் படிக்கிறோம். அதனால ஃப்ரெஞ்சு ஆசிரியர் வந்திருக்காங்க. திருமதி சுஷ்மிதா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்காக தான். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. சிறப்பான ஒரு வரவேற்புரை. நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நேரம். சிறப்பு செய்வதற்காக சமூக பணித்துறையினுடைய துறை தலைவர் சுடர்மதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நூல்களை பரிசாக வழங்குமாறு சுஷ்மிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நடுவில் நாங்கள் நிற்க விரும்பலை. அதனால் இப்பொழுதிலிருந்து சிறப்பு விருந்தினருக்கான நேரம் தொடங்குகின்றது. அவங்களுடைய குரல் வளத்தையும் கருத்து நயத்தையும் அவங்களுடைய அந்த முற்போக்கான கருத்துக்களையும் உத்வேகம் நிறைந்த கருத்துக்களையும் நீங்கள் எல்லாரும் கேட்டு பயன்பெற வேண்டும். அப்படின்றனால தான் நம்ம வெளியிலேருந்து ஒரு ஆசிரியர்களையோ அல்லது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரையோ நம்முடைய கல்லூரிக்கு அழைப்பதனுடைய நோக்கமே ஒரு புதிய தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னால்தான். அந்த வகையில் இன்னைக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மூலமாக நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் என்ன தனித்துவம் அப்படின்னா, அந்த மைசூர் பாக்கெல்லாம் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு நாற்காலியோ அல்லது மேசையோ நிக்காட்டி அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். ஒரு செங்கல் மாதிரியெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அந்த மைசூர் பாக்க வாயில போட்ட உடனே கரையிற மாதிரியான ஒரு பக்குவத்தை செய்து தந்த பெருமை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு தான் உண்டு. அவங்க
மைசூர் பாவை மட்டும் கரைய வைக்கல, நம்முடைய உள்ளங்களையும் தான் கரைய வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அவங்க அப்பாவினுடைய நினைவை போற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய கல்லூரியில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால சிறப்பு விருந்தினரை அந்த பொருள் குறித்து உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தம் பத்தல, கம்மியா சொன்னீங்கன்னா 4 மணி நேரம் பேசுவேன். இல்ல எதுவுமே சொல்லல பாருங்களேன். பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு. 4 மணி நேரம் பேசினாலும் பரவாயில்லம்மா, கிளாஸ் கட்டானா எங்களுக்கு பரவாயில்ல, இங்கேயே உட்காந்துருவோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இலக்கிய கூடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், சென்னை சமூக பணி கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் இந்த கல்லூரியில் உங்களை எல்லாம் வந்து சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு கனமான தலைப்பு, ரொம்ப எமோஷனலான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ள இன்னைக்கு நாம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இலக்கிய கூடல் என்கின்ற இலக்கிய அமைப்பு உங்களைப் போல இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு பல நிகழ்வுகளை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு இணைந்து மாணவர்களுக்கு நல்லதை சிந்திப்பதற்கு கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு மாதமும் பல அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறது. இலக்கிய கூடல் அமைப்பிற்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைத்து தரக்கூடிய இலக்கிய கூடலினுடைய செயலாளர் திரு கோ மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் கரவொலி மூலமாக. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேராசிரியர் மஞ்சுளா, நாங்கள் அக்கான்னு சொல்லி தான் பழக்கம். உங்களுக்கு பேராசிரியர், எங்களுக்கெல்லாம் எங்கள் இலக்கிய உலகில் ஒரு அன்பான ஒரு அக்கா. அவங்க எங்களுக்கு சீனியர். நாங்கள்லாம் அந்த போட்டிகளுக்கெல்லாம் போகும் பொழுது அக்கா அவர்களினுடைய பேச்சை கண்டு வியந்து அப்படி நகைச்சுவை ததும்ப பேசுவாங்க. ஒரு நிமிஷம் பேசினா கூட அதில் ஒரு நகைச்சுவை வந்துடும். இப்போ கூட மைசூர் பா பற்றி சொல்லும் பொழுது இந்த மேசைக்கெல்லாம் முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கே உரிய பாணியில் ரொம்ப அழகாக பேசினாங்க. அக்கா அவங்களுடைய முயற்சியால் நம்ம கல்லூரியில் மிக சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி வருகிறோம். தமிழின் மீது, இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இதனை மிக அற்புதமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பணியை செய்து வருகின்ற பேராசிரியர் மஞ்சுளா அக்கா அவர்களுக்கு உங்களின் மூலமாக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸை பற்றி பேசினாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே அந்த மைசூர்பா தான் நினைவிற்கு வரும். அதையும் தாண்டி பல இலக்கிய நிகழ்வுகளை, சென்னையில் பெரும்பாலும் இலக்கிய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களினுடைய உறுதுணையோடு தான் நிகழ்ச்சி வந்து நடக்கிறது. இப்போ இந்த அழைப்பிதழ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த அழைப்பிதழிலே புகைப்படம் போட்டிருப்பாங்க. கலைமாமணி முரளி ஐயா அவர்களினுடைய தந்தையார் அவர்கள் 101வது நினைவை போற்றுகின்ற வகையில் இந்த மாதம் வந்து நிகழ்வுகள் பல நிகழ்த்தி வருகிறோம். இப்போ முரளி சார் அவர்களுடைய தந்தை வழியை எப்படி அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதிலிருந்து முதல்ல நாம தொடங்கலாம். இப்போ இந்த மைசூர் பா எல்லா கடையிலையும் தான் கிடைக்குது இல்லையாப்பா? ஸ்வீட் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தந்தை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு முறை பயன்படுத்திய நெய்யை இன்னொரு முறை திரும்ப பயன்படுத்தக்கூடாது. எண்ணெய் பலகாரங்கள் செய்வதற்கு ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. தூய்மையாக, தரமாக நாம் உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற தாரக மந்திரத்தை அவர்களின் தந்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த தாரக மந்திரத்தை அவர்கள் மேற்கொண்டு செய்வதால் தான் இன்று பல இடங்களில் அவர்களினுடைய கடைகள் பிரம்மாண்டமாக நிற்கிறது என்று சொன்னால், எல்லா ஸ்வீட்ஸையும் தாண்டி கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்குன்னு தனி இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாரக மந்திரம் அவர்களுக்கு துணை கொடுத்தது. இப்போ சமீபத்தில் ஈசிஆர் ரோட்ல மிக பிரம்மாண்டமான வகையில் ஒரு ஹோட்டலோட சேர்ந்து ஒரு கடை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தொடங்கினார்கள். முக்கியமான விஐபிஸ் மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அதில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நிர்வாக இயக்குனர் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் எங்களை அழைத்த விதமும் அங்கு எங்களை உபசரித்த விதமும், எவ்வளவு பெரிய மனிதர் இந்த உலகத்துல இல்லையா, இந்த துறையில எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருந்தாலும் கூட அந்த பணிவு இருக்கு பாருங்க, அந்த பணிவை நாமெல்லாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள்
அவர்களினுடைய வாழ்க்கையை நாம பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வரவேற்புரை ரொம்ப அழகா சொன்னாங்க திருமகள் ராஜமம்மா. அவங்க சொன்னதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் வந்து கணித ஆசிரியர், தலைமை ஆசிரியர்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உள்ளபடியே எனக்கு. ஏன்னா இந்த கல்லூரிக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் பேசி அவர்களினுடைய வாழ்க்கை தலைமை ஆசிரியர் அளவிற்கு உயர்கிறது அப்படின்னா அதை விட பெரும் பேரு வேணுமா என்னப்பா? எவ்வளோ கல்லூரிக்கு போயிருக்கேன், எவ்வளோ பள்ளிகளுக்கு போயிருக்கேன், இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா தலைமை ஆசிரியர் அளவிற்கு என்னை உயர்த்தி பார்த்த கல்லூரி உங்களுடைய கல்லூரி. உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அடுத்து தலைமை ஏற்றிருக்கின்ற சுடர்மதி அம்மா. பேரே ரொம்ப அழகா இருக்கு, சுடர்மதி. சுடர் இருந்தது அப்படின்னா, சுடரோட நாம வந்து பயணித்தோம் அப்படின்னா அந்த தூண்டுகோல் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில. அப்படி அனைவரையும் நல்ல பாதையில் தூண்டக்கூடிய அற்புதமான பேராசிரியராக தலைமை ஏற்றிருக்கின்ற முனைவர் சுடர்மதி அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிக்கு தமிழ் படிப்பவர்கள் வரலாம், தமிழ் பேராசிரியர்கள் வரலாம். ஒரு பிரெஞ்சு துறையிலிருந்து ஒரு ஆசிரியர் தமிழினுடைய இனிமையை கேட்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட ஒரு நிகழ்ச்சிக்கு வெற்றி வேணுமாப்பா? இதெல்லாம் நம்ம கல்லூரியில தான் நடக்கும். ரொம்ப அழகா பேச பேச கை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. எங்க கை தட்டணும், எங்க கவனிக்கணும், எங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாமே ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. இதே ஒரு ரீதியில ஒரு அரை மணி நேரம் உங்களோட பேசலாம் அப்படின்னு இருக்கேன். அரை மணி நேரமா அப்படின்லாம் சிந்திக்காதீங்க, ரொம்ப ஜாலியா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா தந்தையை பத்தி பேச போறோம். இப்ப தாய் என்கின்ற அந்த உணர்வு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதுதான் இன்றைக்கான தலைப்பு. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், அகத்தியர் என்கின்ற திரைப்படத்துல வந்து அற்புதமான பாடல். சொல்லலாமா? பாடலாமா? எனக்கு பாட வராது. அந்த வரிகள் எல்லாரோட அப்படியே சேர்ந்து சொல்லலாமா? தாயிற் சிறந்த 4 மணி நேரம் வேண்டாமா? அரை மணி நேரம் போதுமா? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பினுடைய எல்லை. அன்பினுடைய எல்லையாக இருப்பவர்கள் யார்? அன்னையும் தந்தையும். இதுல தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையாப்பா? அம்மா மேல எல்லாருக்கும் ஒரு அலாதியான அன்பு உண்டு. அம்மா அப்படின்னாலே எந்த உயிரும் அம்மாவை விட்டு கொடுக்காத, அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். 10 மாதம் வயிற்றில் சுமந்து தன்னை தியாகம் செய்து ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொடுத்து இன்னைக்கு இந்த கல்லூரியில நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர்கள் உங்களை அற்புதமாக இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தாயினுடைய பங்கு அளப்பரியது. ஆனா தந்தை இருக்காங்க பாருங்க, தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஐயோ என் பிள்ளைக்கு இது பிடிக்குமே, என் பிள்ளைக்கு இது கொடுக்கணுமே, எனக்கு இது கிடைச்சது, என் பிள்ளைக்கு இது கொடுக்கணுமே அப்படின்னு தாய் செய்வார்கள். ஆனா தந்தை என்ன தெரியுமா செய்வார்? நான் காணாத உலகத்தையும் எனக்கு கிடைக்காத ஒரு நிலையும் என்னுடைய குழந்தை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை தியாகம் செய்து கொள்பவர்கள் தான் தந்தை. பெரும்பாலும் நாம தாயோட தான் இருப்போம், பெரும்பாலும் நாம தாயோட தான் வீட்டில் இருப்போம். அதனால தாய் படுற கஷ்டங்கள் நாம பார்க்குறோம், அம்மா நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா தந்தை படுற கஷ்டம் என்னைக்காவது நாம புரிஞ்சிருக்கோமா? யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? தந்தை தன்னுடைய கவலை கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாத வண்ணம் அப்படியே மூடி மூடி மறைத்து தன்னை தியாகம் செய்து கொண்டு நம்மை எல்லாம் ஒளிர்விக்கக்கூடிய அற்புதமான உறவு தான் தந்தையினுடைய உறவு. பொதுவா அந்த பெண் குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும். எல்லாரும் அப்படியே இமேஜினேஷன் போயிட்டீங்களா? அப்பா கூட என்னெல்லாம் சேட்டை பண்ணுவோம், என்னெல்லாம் சண்டை போடுவோம் இல்லையா? பெரும்பாலும் இந்த ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஹீரோவா தெரிகிற தந்தை ஆண் பிள்ளைகளுக்கு வில்லனா தான் தெரிவார். உண்மையாது? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டீங்க? என்ன கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு? அது மேடம் வரும்போதே வரவேற்புரை சொல்லும் போதே மிரட்டினாங்க, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, முன்னாடி வந்து உட்காருங்கப்பா அப்படின்னு. என்னம்மா அந்த அம்மா கேள்வியா கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இல்லையா? நாம என்னோட சேர்ந்து நீங்கள் பேசினால்தான் இந்த தலைப்பை அழகாக கொண்டு செல்ல முடியும். ஏன்னா ஒரு இலக்கியம் சார்ந்த தலைப்பு அப்படின்னா அந்த செய்தி எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு வந்திருப்பேன், சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா நம்ம உணர்வு ரீதியாக ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் பேசினால் மட்டும்தான் இந்த தலைப்பை அழகாக நகர்த்தி செல்ல முடியும். என்னுடைய தந்தையை பற்றி மட்டும் பேசக்கூடிய அரங்கு அல்ல இது. எல்லோருடைய தந்தையை பற்றியும் தந்தையினுடைய தியாகங்களை பற்றியும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் ரொம்ப ஃப்ரீயா பேசலாம். கிளாஸ்ல தான் கேள்வி கேட்டுக்கொள்றாங்க, இங்கேயும் வந்து இப்படி யோசிக்கிறாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இப்போ தந்தை மகன்களுக்கு வில்லனாக தான் தெரிவார். இப்போ வீட்டுக்கு வரான் ஒரு பையன்,
அப்போ ஸ்கூல் படிக்கும்போது நீங்களாம் அனுபவிச்சிருப்பீங்க. டூர் போனோம் அப்படின்னா யார்கிட்ட முதல்ல போய் சொல்வீங்க? அப்பாவா? பெண் பிள்ளைகள் அப்பா தான் சொல்வீங்க. பெண் பிள்ளைகள் சொல்ல வேண்டாம், ஆண் பிள்ளைகள் சொல்லுங்க. ஆண் பிள்ளைகள் மௌன விரதமா இன்னைக்கு? பேசலாமா? வீட்டில் தான் பேச மாட்டோம் தந்தையை பற்றியும் தந்தை கூடவும். இங்கே அட்லீஸ்ட் ரேகா மணியோடவாவது பேசுவோமே. வீட்டில் போய் என்ன சொல்லுவோம்? அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், இங்கே பாரு நாளைக்கு டூர் போகிறேன், காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா என்கிட்ட இல்லை, அப்பா கிட்ட தான் கேட்கணும். அந்த மனுஷன்கிட்டலாம் நான் கேட்க மாட்டேன், அவருக்கெல்லாம் போய் நிற்க முடியாது என்னால், உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல வாங்கி கொடு அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரை அந்த மனுஷன் அப்படின்னெல்லாம் நம்ம விளையாட்டுத்தனமாக பேசுவோமோ இல்லை கோவத்தில் பேசுவோமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் முதல்லயே சொன்ன மாதிரி தந்தையினுடைய தியாகம் நமக்கு நேரடியாக தெரியவில்லை என்றாலும் கூட அதனை நாம் உணர வேண்டும். இப்போ திருமணத்திற்கு முன்னாடி மாணவர்களாக இருக்கிற பருவத்தில் வேலைக்கு போகிற காலத்தில் இந்த ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. எல்லாம் தனக்கு தான் வேணும், தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எல்லாம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சுயநலமாக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் மாறுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் இன்னைக்கு போய் வீட்டில் கேட்டுறாதீங்க, கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் தான் அவங்க மாறுவாங்க. ஆனால் இந்த தந்தை என்கிற ஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கிறது பாருங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கையில் ஏந்துகின்ற அந்த தருணம் இருக்கு பாருங்க. அவன் சுயநலமா இவ்வளவு நாள் சிந்திச்சான் இல்லையா, எல்லாம் பறந்து போயிடும். இனிமே என்னுடைய வாழ்க்கை இந்த குழந்தைக்காகத்தான் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுடைய மனசுல உதிக்கும் பாருங்க. அப்ப அந்த தந்தை என்கின்ற ஸ்தானம் அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை அந்த ரீதியில் இருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் நமக்கு தோன்றும். இப்ப அன்னையர் தினம் உண்டு. அன்னையர் தினத்தை ரொம்ப ஸ்பெஷலா நாமெல்லாம் செலிப்ரேட் பண்றோம். தந்தையர் தினம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? தந்தையர் தினம்னு ஒன்று இருக்கு. என்னைக்குன்னு தெரியுமா? தெரியாது. என்னைக்காவது நாம அப்பாவுக்கு அந்த மாதிரி விஷ் பண்ணியிருக்குமா? அந்த நாள்ல கிடையாது. மகளிர் தினம் விஷ் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். அதெல்லாம் அவ்வளோதான். சென்னை சமூக பணிகள் கல்லூரி மாணவர்கள் கிட்ட கேட்கவா வேணும் இல்லையா? சரி, நீங்களாம் அப்படி வாழ்த்திருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? எதனால் தந்தையர் தினம் உருவானது? இப்போ மகளிர் தினம், அன்னையர் தினம் எல்லாம் பெண்களுக்குரிய ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. தந்தையர் தினம் எப்போ ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது அப்படின்னா 1882 வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட். லாஸ்ட்ல கொஸ்டின்லாம் கேட்பேன்ப்பா, லாஸ்ட்ல கொஸ்டின்லாம் கேட்பேன், கொஞ்சம் கவனமா கவனிக்கலாமா? 1882 வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் in 1882 வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் என்பவர் வந்து, அவருக்கு 6 குழந்தைகள். அந்த 6வது குழந்தை பிறந்த பொழுது அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. இப்போ அந்த 6 குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அந்த தந்தை என்ன சொல்றார்? மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பலர் அவர்களுக்கு யோசனை கூறிய பொழுதும் கூட இல்லை, 6 குழந்தைகளையும் நான் தாயும் தந்தையுமாக இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர்கள் அந்த குழந்தையை மிக அற்புதமாக வளர்த்து சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வரார். இப்போ அந்த 6வது குழந்தை இவ்வளவையும் பார்க்குது. பார்த்தா அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மாவுக்கும் சேர்த்து அவர் தான் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னா 1900 வருஷம் 1900 வருஷம்ல அவங்களுக்கு அனுமதி கேட்குறாங்க. அன்னையர் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம், மகளிர் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் தந்தைகளுக்காக ஒரு தினம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர்களுடைய கோரிக்கையை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன செய்கிறாங்க? போராடுறாங்க. தந்தையருக்குன்னு ஒரு தினம் வேணும், அதுவும் என்னுடைய தந்தையின் பிறந்த நாளை அந்த தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டம் எப்போ முடிவிற்கு வருகிறது அப்படின்னா 1972 தான் அந்த போராட்டம் வந்து முடிவிற்கு வருகிறது. அந்த வருடம் அவங்க தந்தையினுடைய பிறந்த நாள் அல்ல, ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை அந்த வருடத்திலிருந்து கொண்டு வந்து நம்ம 1972 ஒவ்வொரு வருடமும் என்ன டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்?
தந்தையர் தினத்தை ஒவ்வொரு வருடமும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த தினம் மட்டும் இல்லாம எல்லா தினமும் நாம தந்தையரை போற்ற வேண்டும். தந்தையினுடைய தியாகம் அப்படிப்பட்டது. ஒரு மூடிய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புத்தகம் இருக்கு, திறந்த புத்தகம் அப்படின்னா அதை நாம என்ன பண்ணலாம், திறந்து வச்சு படிக்கலாம், ரெஃபர் பண்ணலாம், எடுத்து வச்சிடலாம். ஆனா தந்தை என்பவர் மூடிய புத்தகம். அந்த புத்தகம் நாமளா திறந்து அதை படிச்சா மட்டும்தான் அவர்களினுடைய அன்பையும் அரவணைப்பையும் புரிந்து கொள்ள முடியுமே தவிர தானா அவர்களுக்கு காட்ட தெரியாது. பெண்களுக்கு இயல்பா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, மனசுல பட்டதை பேசிடுவாங்க, தான் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளியில கொட்டி தீத்துடணும். அது வரைக்கும் பெண்களுக்கு அப்படியே மண்டை வெடிச்சு போயிடும். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ள தான் சந்தோஷத்தை விட வெளியில சொல்லலாம்னு நினைப்பாங்களே தவிர அவங்க கஷ்டத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து புதைத்து கொண்டு அவர்கள் வெளியில் சொல்ல தவறி விடுவார்கள். இப்போ வேலைக்கு போற அப்பா ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வராரு. என்னைக்காவது நாம கேட்டிருக்கோமா, அப்பா இவ்வளோ களைப்பா வராரு, வேலை அதிகமா, இல்லை ஏன்பா இவ்வளோ டயர்டா இருக்கீங்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் தலையாட்டுறீங்க. சரி, கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நமக்கே அந்த அனுபவம் தெரியாத ஒரு வயசுல அப்பா வேலையில இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா எதையாவது வாங்கிட்டு வருவாங்க நமக்கு வேலையில இருந்து வரும்போது அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள் எல்லாம். அப்பா எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ அப்பா எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரலையா, போப்பா உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் தூங்காம கூட இருந்தேன், நீ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு போய் தூங்கிடுவாங்க. ஆனா வர அப்பா ₹1 ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தா கூட என்னவோ உலகத்தையே நமக்காக வாங்கி கொடுத்ததை போன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும் பாருங்க. அந்த உணர்வு தான் அந்த பந்தத்தை நமக்கு இன்னும் வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவா நான் முதல்லயே சொன்னேன், பெண் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் ஒரு அழகான ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா தந்தைக்கு தன்னுடைய தாயை ரொம்ப பிடிக்கும். ஆண் பிள்ளைகள் அப்படின்னாலே அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்பாவா அம்மாவான்னு வரும்போது முதல் ஒரு ஸ்டெப் முன்னாடி அம்மா தான் இருப்பாங்க. அப்போ தந்தைக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை தன்னுடைய தாயாகவே அவர்கள் நினைப்பார்கள். ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருச்சுன்னா என் அம்மாவை, என் தேவதாவை, அப்படியே கொலுசு போட்டு நடந்து வந்தால்னா மகாலட்சுமியே நடந்து வந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க இல்லையா? அப்ப அந்த பெண் பிள்ளைகளை தன்னுடைய தாயாகவே பார்த்து பழக்கப்பட்ட ஆண்கள் அந்த குழந்தைகளை தெய்வமாக கொண்டாடுவர். அதனாலதான் பெண் பிள்ளைகள் அப்பாக்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. எல்லா திரைப்படத்திலயும் என்ன காட்டுறாங்க, அப்பா பொண்ணு பாண்டிங்க ரொம்ப பெருசா ரொம்ப அழகா காட்டுறாங்க. இந்த பையனுக்கும் அப்பாக்கும் இருக்கிற பாண்டிங்க என்ன பண்றாங்க, எல்லாம் அமைதியாயிட்டீங்க. ஏன் அமைதியாயிட்டீங்க? எல்லாம் அப்பா அம்மா அப்படியே நினைக்க போயிட்டீங்களா? இல்லையா? நோ ரியாக்ஷன். புரியுதா நான் பேசுறது? புரியுதா? புரியலையா? புரியுதா? தலையை மட்டும் தான் ஆட்டுவீங்களா? சரி, இப்ப திருவள்ளுவர் திருக்குறள் தெரியும் இல்லையாமா? நிறைய திருக்குறள்கள், வாழ்க்கையினுடைய அறங்களை அப்படியே பொதித்து வைத்து இருக்கின்ற அற்புதமான புத்தகம் திருக்குறள். அந்த திருக்குறள்ல நிறைய அறக்கருத்துக்கள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு சபையில தன்னுடைய பிள்ளை அறிவாளி அப்படின்னு சான்றோர்கள் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தை விட, அந்த மகிழ்ச்சியை விட தாய் ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. ஆனா இந்த தந்தை எப்ப மகிழ்ச்சி அடைவாரு தெரியுமா? தன்னுடைய குழந்தையை சான்றோர் சபையில கொண்டு போய் விட்டுட்டேன், அதனால் அந்த குழந்தை அறிவாளியாக மாறும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த தந்தைக்கு இருக்கும் பாருங்க. அந்த சூழலில் அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். இப்போ கம்பராமாயணம் எல்லாருக்கும் தெரியுமா? கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? கம்பர், ராமர், சீதை, அந்த கதையெல்லாம் தெரியும். இப்போ அதுல ஒரு கிளை கதை, அதாவது மெயின் ஸ்டோரியா இல்லாம ஒரு சப் ஸ்டோரி மாதிரி ஒரு கதை வரும். அந்த கதையில சிரவணன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம்,
ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற அற்புதமான கதாபாத்திரம் அது. இந்த கதையை எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த பையன் எப்படி இருந்தானோ அதை போன்ற ஒரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டாலே போதுங்க. தாய் தந்தையை அப்படி கொண்டாடலாம் நாம. இப்போ சிரவணன் என்கின்ற ஒரு கேரக்டர் அதுல இருக்கு. அந்த கேரக்டர் அப்பா அம்மாவை அப்படி பார்த்துக்குமா. அவங்க அப்பா அம்மா இருவருக்குமே கண் பார்வை கிடையாது. இப்போ தயரதனுக்கு, இந்த கதை கம்பராமாயணம் தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும், தயரதனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தின் மூலமா அவனுடைய மகனை பிரிந்து அவன் இறந்து விடுவான் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. சரி, தனக்கு குழந்தை பிறப்பான், அந்த குழந்தையை நான் பிரிய வேண்டும், அதன் பிறகு நான் இறந்து விடுவேன், இதெல்லாம் தயரதனுக்கு தெரியும். அந்த சாபம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா சிரவணன் கதை மூலமாகத்தான் ஏற்பட்டது. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுப்பா, பார்வை இல்லை. இந்த பையன் என்ன பண்ணுவான், அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை எல்லாம் செய்து வருவான். இப்போ ஒரு நாள் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த பையனை அனுப்புறாங்க. அவன் கானகத்துல காட்டுல தான் வசிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆத்துல தண்ணி எடுக்கலான்னு அந்த பையன் போயிருக்கான்ப்பா. போய் தண்ணி எடுக்க போகும் பொழுது தயரதன் மறைந்திருந்து அம்பு எய்தி விட்டான். தயரதன் யாரு? ராமனுடைய அப்பா. அவருக்கு என்ன ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, சத்தம் வந்த திசையை நோக்கி அம்பினை எய்துவான். அந்த அம்பு பட்ட உடனே ஏதோ ஒரு விலங்கு அந்த இடத்துல இறந்து போயிடும், அதை எடுத்துட்டு போயிடுவான். வேட்டையாடுறது தானே அப்பெல்லாம் ஒரு பெரிய தொழிலா இருந்தது. இப்போ அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி இவன் அம்பை விட்டுட்டான். அங்க ஏதோ ஒரு யானையோ புலியோ சிங்கமோ தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்புல அம்பை விட்டுட்டான். ஆனா அங்க தண்ணி எடுத்துட்டு இருந்தது யாரு? அந்த பையன் சிரவணன். இப்ப அம்பு பட்ட உடனே ஐயோன்னு அவன் கத்தறான். மனித குரலா கேட்கிறதேன்னு ஓடி வராரு தயரதன். வந்து பார்த்தா அந்த பையன் மார்பில் அம்பு பட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அந்த பையன் அந்த நேரத்துல என்ன சொல்றான் தெரியுமா? தன்னை அம்பெய்தி கொன்று விட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன், அதனால அந்த வருத்தத்துல தயரதனை திட்டல, எதுவும் சொல்லல. அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, ஒரே வார்த்தை, என்னுடைய தாயும் தந்தையும் தாகத்தோட இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரலான்னு தான் நான் வந்தேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, தயவு செஞ்சு இந்த தண்ணியை கொண்டு போய் எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுங்க, அவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இறந்து விட்டேன் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ஒரு எமோஷனலான ஒரு இடம் இல்லையா? இறந்து போயிட்டான், முதல்ல போன உடனே உன் பையன் இறந்துட்டான், நான் தான் கொன்னுட்டேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. அவங்க தாகத்தை முதலில் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். ஏன்னா இதை சொல்லிட்டோன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க. இப்போ முதல்ல அவங்க தாகம் தீரணும், அதன் பிறகு நான் இறந்து விட்டேன் என்கின்ற செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். போன தயரதன் என்ன தெரியுமா சொல்லலான்னு போறான். போன உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்வை இல்லை. ஆனா வர்றது தன்னுடைய பையன் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியும் இல்லையா, நம்ம உள்ள வரும்பொழுதுமே பையன் உள்ள வரானா பொண்ணு உள்ள வராளா டயர்டா வராளா நம்ம முகத்தை பார்த்தே நம்ம வாசனையை வச்சே நம்ம நடக்கிற நடைய வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, பார்க்கலனாலும் காதுல கேட்டு. அதுதானே பெற்றோர்கள் இல்லையா? இப்போ அவங்களுக்கு தயரதன் வரான். வந்த உடனே தன்னுடைய மகன் இல்லைன்னு தெரிஞ்சிருது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்னுடைய பையன் எங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லையா? என்னுடைய பையன் எங்க? உடனே தசரதனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நடந்ததை சொல்லிட்டான். இந்த மாதிரி மறைஞ்சிருந்தேன், அம்பு எய்தினேன், பையன் அந்த மாதிரி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். விழி போயிற்று இன்று, அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். விழி போயிற்று இன்று என அழுதனர். அவங்களுக்கு விழி ஏற்கனவே இல்லை, பார்வை ஏற்கனவே இல்லை. ஆனா பார்வையா யார் இருந்திருக்கான்? அவங்க பையன் சிரவணன் இருந்திருக்கான். விழி போயிற்று இன்று, இன்னைக்குதான் என் கண்ணு போயிடுச்சுப்பா அப்படின்னு அவங்க கதறினாங்க. அப்படின்னா அந்த குழந்தை எப்படியெல்லாம் அவர்களுக்கு பார்வையாக இருந்து வழி நடத்தி அவர்களை காத்து வந்திருக்கும் இல்லையா? ஒரு காலகட்டம் வரைக்கும் தாய் தந்தையர் நம்ம பொக்கிஷமா பாதுகாப்பாங்க. ஆனா திரும்ப நாம அவங்களுக்கு என்ன செய்யறோம்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்கு? அம்மா அப்பாவை மரியாதையா நடத்துறோமா, இல்ல அவங்களுடைய கஷ்டத்தை நாம புரிஞ்சுக்கிறோமா? கிடையாது. எனக்கு இந்த போன் வேணும், இப்பயே வாங்கி கொடு, என் ஃப்ரெண்டு 20,000 வச்சிருக்கான், நீ 40,000 வாங்கி கொடு, அப்பதான் அவன் முன்னாடி நான் கெத்தா இருக்க முடியும். எதுக்கு அந்த கெத்து? அப்பா அம்மா படுற கஷ்டம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நாம அப்படியெல்லாம் சிந்திக்கவே மாட்டோம். சரியாப்பா?
இப்போ எவ்வளோ பேருக்கு உடுத்த உடை இல்லாம, ஒரு வேளை உணவு கூட உண்ண முடியாம, நல்ல கல்லூரியில இடம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம தாய் தந்தையர் நமக்கு இவ்வளவாவது செய்து இருக்கிறார்களே என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததுன்னு வைங்களேன், அவர்களை வந்து நாம கொண்டாடுவோம். அப்ப அந்த சிரவணன் என்கின்ற அந்த இளைஞன், சின்ன பையன்தான், அந்த பையனுக்குள்ள அவ்வளவு ஆற்றல் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு யார் காரணம்? அவர்களின் தாய் தந்தையரினுடைய வளர்ப்பு காரணம். இப்ப நாம ஏதாவது ஒரு தவறு செய்றோம், ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம பேரை சொல்லி திட்ட மாட்டாங்க. கேட்டிருக்கியாப்பா? நம்ம பேரை சொல்லி திட்டவே மாட்டாங்க. வளர்ப்பு சரியில்லை, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வலி எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்லுவாங்க? வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு ஒரே அடியா யார் மேல பழிய போட்டுருவாங்க? அப்பா அம்மா மேல பழிய போட்டுருவாங்க. அதனால நாம என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவினுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம் இல்லையா? எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. நம்மள வேணான்னு ஒதுக்கி விட்டுட்டாங்களா? இல்லை, எல்லாத்தையும் ரசிச்சாங்க. இப்போ இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையாக கூட இருக்கலாம். இப்போ ஜன்னல் ஓரத்துல அப்பாவும் மகனும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே எல்லாரும் அந்த ஜன்னலை பார்க்குறாங்க. ரொம்ப அழகு, அப்படியே கதையோட டிராவல் பண்ணணும், அப்பதான் அழகா இருக்கும். ஜன்னல் ஓரத்துல அப்பாவும் மகனும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஒரு பறவை வந்து வெளியில இருக்க மரத்துல வந்து உட்காருது. அப்பாவுக்கு சரியா கண் பார்வை தெரியல. அப்பா கேட்குறாரு, அது என்னப்பா? பையன் சொல்றான், பறவைப்பா. சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா அது என்னப்பா? உடனே பையன், அப்பா அது பறவை. சரி. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா வெளியில ஏதோ உட்காந்துக்கிட்டு இருக்கு, அது என்ன? அதான் சொல்றேன்ல பறவைன்னு. 4வது முறை கேட்குறான். எத்தனை முறைப்பா அவனுக்கு சொல்றது? ஒரு முறை சொன்னா புரியாதா? பறவை பறவைன்னு எத்தனை முறை நான் கத்திக்கிட்டு இருக்கிறது? எனக்கு வேற வேலை இல்லையா? அவனுக்கு பதில் சொல்றது மட்டும் தான் வேலையா? அவ்வளோதான், எழுந்து போயிடுறோம். இதே கேள்வி அவங்க பையன் அவங்க அப்பா கிட்ட 23 முறை கேட்டிருக்கான். அவங்க அப்பா டைரியில் எழுதியிருக்காரு. அதை ஒரு ஆசையா ஆவணப்படுத்தி இருக்காரு. டைரியில் எழுதியிருக்காரு, நீ 3 வயசா இருக்கும் பொழுதுப்பா இந்த மாதிரி பறவை வெளியில இருந்தது, அது என்னன்னு என்கிட்ட கேட்ட, அது பறவைப்பான்னு நான் சொன்னேன். திரும்ப கேட்ட, அது பறவைப்பா. திரும்ப கேட்ட, அது பறவைப்பா. 23 முறை நீ கேட்டப்பா, நானும் 23 முறை சலிக்காம அது பறவை, அது பறவை, அது பறவைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு அந்த ஒரு சூழலை அழகா அனுபவிச்சு ஒரு டைரியில அப்பா எழுதி வச்ச அந்த நிகழ்வை அந்த பையன் படிக்கிறான். எப்படி இருக்கும் அந்த பையனுடைய மனநிலை சொல்லுங்க? இப்ப அந்த குழந்தையா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி இருக்கும் மனநிலை? இப்படியே தான் அமைதியா இருப்போம். அமைதியாவது இருக்கோமே நாங்க அப்படின்னு எல்லாம் மனசுல நினைக்க கூடாது. இப்ப அவங்க அப்பா இதே தான் நாம வீட்டுல செய்யறோம் இல்லையா? ஒரு முறை நாம பதில் சொல்றோம், அம்மாக்கோ அப்பாக்கோ சரியா கேட்கல, ஏதோ ஒரு வேலையில இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. நமக்கு என்னப்பா வேலை? சமைச்சு வைக்கிறத சாப்பிட்றோம், கட்டி வச்சா கொண்டு வரோம், இல்லைன்னா நான் கேன்டீன்ல போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்துடுறோம். இங்கே காலேஜில் வரோம், படிக்கிறோம், 4 மணி நேரமோ 5 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு ஜாலியாக போகிறோம். போன உடனே அம்மா ஏதாவது சமைச்சு வைப்பாங்க, சூடாக சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், ஃபோனை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் தாய் தந்தையர் செய்யக்கூடிய நிலையை, அந்த வேலையை நாம சிந்திச்சு பார்த்தா கூட போதுங்க, அவ்வளோதான். அப்பா அம்மா மேலே அவ்வளோ மரியாதை வரும். இப்போ அப்பா வந்து தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லவே மாட்டார் இல்லையா? ஆஃபீஸில் நிறைய டென்ஷன் இருக்கும். குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையை நல்ல பள்ளியில் படிக்க வைக்கணும், நல்ல கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்கணும், தேவையான எல்லா அடிப்படை தேவைகளையும் செய்து தரணும், என்னுடைய பிள்ளை சமுதாயத்தில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு தன்னுடைய தூக்கத்தையும் சாப்பாட்டையும் கூட மறந்து அப்பா வேலை செய்வாங்க. இப்போ நாம் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நினச்சா ஒரு செருப்பு, நினச்சா ஒரு ஷூ இல்லையா, நினச்சா ஒரு பேக் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா, நினச்சா ஒரு ஃபோனு. ஆனால் அப்பாவினுடைய அந்த கால் செருப்பையும் ஷூவையும் என்னைக்காவது நாம் பார்த்துருக்கோமா? பார்க்கலன்னா போய் பாருங்க. அப்பாவினுடைய காலை முதல்ல பார்த்துருக்குமா? எவ்வளோ உழைச்சு அந்த கையை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கடினமாக, அவ்வளோ ஹார்டாக இருக்கும் அந்த கை. உழைத்து அப்படியே கை ரேகையெல்லாம் தேய்ந்து போட ஒரு கை. அந்த கையை நாம் பிடிச்சி பார்த்தோன்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே மறந்து போயிடும். எனக்காக அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வரும் பாருங்க. அப்பா அம்மாவை நாம் மறந்து கூட திட்டுவதற்கான ஒரு நிலைமை வரவே வராது. அப்பாவோட கால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செருப்பு கடைசி அந்த லேயர் தேயிற வரைக்கும் காலில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு நினச்சா ஒரு ஷூ, நினச்சா ஒரு செருப்பு. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அப்பா நிறைய வச்சிட்டு இருக்காரு, அம்மா கிட்ட நிறைய இருக்கு, நம்ம கேட்கும் போதெல்லாம் வாங்கி தராங்க. அது அல்ல.
எனக்கு கிடைக்கல, ஆனா என்னுடைய குழந்தை கேட்கின்ற பொழுது அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த எண்ணம் யாருக்கும் வராதுங்க, பெத்தவங்களை தவிர. இப்போ தந்தையினுடைய அந்த வீட்டு கணக்கு அதை ஒரு நாள் நாம எடுத்து பார்ப்போம். நீங்க பாருங்களேன், இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்களேன். அடுத்த முறை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க பேசுவீங்க நிறைய பத்தி, நான் பேசுறதை விடவே அதிகமா தந்தையை பத்தி நீங்க பேசுவீங்க. அந்த வீட்டு கணக்கை நீங்க ஒரு நாள் எடுத்து பாருங்க. எதுக்கெல்லாம் அப்பா செலவு பண்றாரு, மாசத்துல சம்பளம் வாங்கி எதுக்கெல்லாம் அப்பா வந்து அதை டிவைட் பண்ணி கொடுக்குறாரு, வீட்டு வேலையா அந்த வீட்டு செலவை எப்படியெல்லாம் அவர் சமாளிக்கிறாரு என்கின்ற ஒரு நிலையை நீங்க இன்னைக்கு அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க. எதுக்கெல்லாம் செலவு பண்றீங்கம்மா, எதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டு பாருங்களேன். வரவை மீறிய செலவு அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த துன்பத்தை கூட உங்களிடம் காட்டிக்கொள்ளாமல் உங்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்து தரார்கள் அப்படின்னு சொன்னா தெய்வங்க இல்லையா? மாதா பிதா குரு, கடைசியா தான் யாரை சொல்றோம்? தெய்வம் சொல்றோம். தெய்வம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் காக்க முடியாது. அதனால் தான் நமக்கு தாயையும் தந்தையையும் கொடுத்திருக்கிறார்கள். தெய்வமாக அவர்களை நாம் போற்ற வேண்டும். இப்ப ஒரு பையன் கல்லூரி முடிச்சுட்டான், நல்லா அவங்க அப்பா அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா அவனோட அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த பையன் என்ன நினைச்சிட்டான், அப்பா அவ்வளவுதான் போல, நம்ம கிட்ட பேச மாட்டாரு, நம்மள பிடிக்கல போல, ஏதோ பெத்த கடமைக்காக நம்மள வளர்க்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன் இருந்திருக்கான். இப்போ வேலைக்கு போறான், கை நிறைய சம்பளம். முதல் மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, இந்தா அந்த ஆள்கிட்ட கொடுத்துரு சொல்லினே இருப்பார்ல, என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொல்லினே இருப்பார்ல, அவர்கிட்ட குடு அப்படின்னு அவங்க அம்மா கையில கொடுத்துட்டான். கொடுத்தது நல்ல விஷயம்தான், முதல் மாத சம்பளத்தை அம்மா கையில கொடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனா என்ன சொல்லி கொடுக்குறா, கொடுத்துரு தண்டச்சோறுன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்ற? அம்மா அப்பயும் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லப்பா, அப்பா உனக்காக தான் கஷ்டப்பட்டாரு. என்ன கஷ்டப்பட்டாரு? காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க, எனக்கு அப்படியே எடுத்து கொடுத்தாரு. இல்லப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டவே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஏன்னா பெரிய காலேஜ்ல உனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்பா, அதுக்காகவே கொஞ்சம் செலவாயிடுச்சு, போக போக செய்வாருப்பா. இதேதாம்மா நீ சொல்லுவ. 3வது செமஸ்டர்ல என்ன சொன்னாரு? மார்க் இல்லை மார்க் இல்லை மார்க் இல்லைன்னு திட்டிகிட்டே இருந்தாரு. ஆமாப்பா, மார்க் எடுத்தா யார் நல்லா இருப்பா? உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, உனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் இல்லையா? இதேதாம்மா சொல்லுவேன். உடனே என்ன பண்ணாரு, மார்க் கம்மியாயிடுச்சு, நேராக கிளம்பி காலேஜுக்கே வந்துட்டார். நான் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா பேரண்ட் மீட்டிங் வர்றதுக்கு? நேராக காலேஜுக்கே கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு என்னுடைய பேராசிரியர்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னை பற்றி எவ்வளோ உயர்வாக எங்கள் கல்லூரியில் நினச்சிட்டு இருந்தாங்க, அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டாருமா. எதுக்காகப்பா மாற்றினாரு? அப்படிலாம் மாற்றணும்னு அப்பா நினைக்கல, உனக்கு நல்ல பண்புகளை விதைக்கணும், பிள்ளை வளரும் போதே நல்ல அறிவோட வளரணும் அப்படின்னு நினச்சி தானப்பா பண்ணாரு. நீ சும்மா அந்த ஆளுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுவேன், சும்மா அப்படிலாம் பேசாதம்மா. ஏன்னா தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொன்னாரு, அது எதனாலம்மா? உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, அப்படி சொன்னதால தான்ப்பா உன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்தது. சொந்த காலில் நீ நிற்க வேண்டும் என்பதற்காக வெளியில அப்பா திட்டலாம், உள்ளுக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாருன்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? இல்லையா? தண்டச்சோறுன்னு உன்னை சொல்றாரு அப்படின்னா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? வாய், அதாவது மற்ற பிள்ளைகளை கூட திட்டுவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கும், தான் பெற்ற பிள்ளைகளை அவர்கள் அப்படி திட்டுவார்களா? திட்டவே மாட்டார்கள். அப்படி திட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள அவங்க 1000 முறை மன்னிப்பு கேட்டுப்பாங்க. ஐயோ, என்னுடைய குழந்தைய திட்டோமே, அந்த குழந்தை நல்லா வரணுங்கிறதுக்காக தானே நான் திட்டுனேன், அது தப்பாச்சே அப்படின்னு மனசுல புழுங்குவாங்க பாருங்க. அந்த புழுக்கம் நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு என்ன, திட்டாங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு என் மேல அக்கறையே கிடையாது அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். ஆனா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்கள் வழிகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாள் எனக்கு சாப்பாடு வேணான்னு கிளம்பி வந்திருப்போம், எத்தனை நாள் நான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பி வந்திருப்போம். அந்த நேரத்துலலாம் அம்மா வீட்டில் சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஐயோ என் குழந்தை சாப்பிடலையே, ஐயோ வெளியில போய் என்ன பண்ணுச்சோ தெரியலையே, அதுக்கு பிடிச்சதெல்லாம் வெளியில கிடைக்குமான்னு தெரியலையேன்னு அம்மா வருத்தப்படுவாங்க இல்லையா? இப்போ இந்த திருமணத்துக்கு போவாங்க, இப்பெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியலங்க. நான் என்னோட காலத்துல சொல்றேன், என்னோட காலம்னா அப்படியே 17th செஞ்சுரி அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போதான் அந்த பஃபே சிஸ்டம் வந்துருச்சு, தட்டு எடுத்துட்டு போறோம், எங்க எது கிடைக்குதோ எது நமக்கு தேவையோ எடுத்து போட்டுக்கிறோம், நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம், கிளம்பி வந்துடுறோம். ஆனா இந்த வாழை இலையில சாப்பாடு போட்டு உக்காந்து ஆற அமர சாப்பிட்றதுன்னு இருக்கே, அது ஒரு பெரிய ஒரு அனுபவங்க. இப்பெல்லாம் வாழை இலை போட்டு அடடா தலை வாழை இலையோட சாப்பாடு போடுறாங்களேன்னு போய் உட்காந்தா கூட உட்காந்த விட பின்னாடி வந்து ஒருத்தர் நின்றுவாங்க.
அடுத்த பந்திக்கு ஏன்டா உட்காந்தோம் நமக்கு இருக்கும். அதுக்காகவே பரவாயில்ல லாஸ்ட் பந்தியில போய் உட்காந்தாலும் நல்லா திருப்தியா பின்னாடி யாரும் நிக்காம நிம்மதியா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இப்ப அப்பெல்லாம் கல்யாணத்துல சாப்பாடு போடுறது என்பதே ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய என்ன ஒரு கௌரவமா நினைப்பாங்க. இப்ப வரவேற்புரையில சொன்னாங்க இல்லையா, வந்தோரை வரவேற்பது தமிழர் பண்பாடு அப்படின்னு. விருந்தோம்பல் என்பது தமிழர் பண்பாடு. இப்போ விருந்து அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சங்க இலக்கியங்கள்ல இந்த வார்த்தை ரொம்ப அழகா பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ சங்க இலக்கியங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். விருந்தினர் அப்படின்னு ஒரு சொல் நாம சொல்றோம் இல்லையா. விருந்தினர்னா யாரை சொல்றோம் சொல்லுங்களேன். நானே எவ்வளவு நேரம் பேசுறது முடியல. அப்படி சொன்னாலும் பேச மாட்டீங்களே. கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க போல, பேராசிரியர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் வந்து மேக்ஸ் டீச்சருங்க, மேக்ஸ் டீச்சர். சும்மாவே மேக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேற, உங்க மஞ்சுளா பேராசிரியர் மாதிரி. என் கணவர் சொல்லி அமிச்சாரு, மஞ்சுளாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. பாருங்க, ஒரு சீஃப் கெஸ்டா வரவங்களை கூட மிரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா உங்க பேராசிரியர் மஞ்சுளாக்காக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன சொன்னேன், மேக்ஸ் டீச்சர் இல்லையா, மறந்து போச்சு உங்களை பார்த்த உடனே. இப்போ மேக்ஸு சும்மாவே நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அப்போ அதுங்களை பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் ட்ரிக்கு பண்ணணும் இல்லையா. பிடி பீரியட்லாம் கட் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாம் பலமாக தலையாட்டுறாங்க. நாங்களும் கல்லூரியில் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் இருந்தோம். அப்படி இப்போ நாம வந்து கிளாஸில் உட்கார்றதே பெரிய விஷயம் அப்படின்னு எழுந்து வெளில போயிடுவோம். ஆனால் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தங்கங்க. இப்போ இருக்கிற தலைமுறையை பற்றி நாம் எவ்வளோதான் நெகட்டிவ் சொன்னாலும் அவ்வளோ நாம் அப்படியே அன்பாக பழகணும் அப்படின்னா அவ்வளோ நம்ம மேலே பாசத்தை காட்டுவாங்க. அவ்வளோ அழகான அற்புதமான குழந்தைகள் தான் நீங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்காவது கைத்தட்டலாமே, பாவம் 2 பிள்ளை மட்டும் கைத்தட்டுது. இப்படியெல்லாம் சொல்லி கைத்தட்டல் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா. இப்போ இந்த கல்யாணத்தை பற்றி, அந்த விருந்தினரை பற்றி முதல்ல முடிச்சிடுறேன். இந்த விருந்தாளி அப்படின்னா யாரப்பா சொல்லுவோம்? வீட்டில் வந்து சாப்பிட்றோங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோங்க. சரி, வேற ஏதாவது பதில்? தெரியாதவங்க வந்தா அவங்களுக்கு உணவு போடுறது. வேற? அந்த பாப்பா மட்டும் தான் நிறைய பேசுறாங்க. அப்புறம் பின்னாடி இருக்கவங்களா, அந்த பாப்பாவுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியுமா? அப்படிலாம் இல்லையா, எல்லாரும் பேசலாம் இல்லையா ஜாலியா. சரி, இப்ப விருந்தினர், விருந்து அப்படின்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா ஊர்ல இருந்து வராங்க, தாத்தா பாட்டி வராங்க, சித்தி சித்தப்பா வராங்க, அவங்களுக்கு நாம சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா விருந்தினர்கள் என்பவர்கள் அவர்கள் கிடையாது. நமக்கு தெரிந்தவர்கள், தெரிந்த உறவு முறையாக இருந்தால் அவர்கள் விருந்தினர்களே கிடையாதுங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா விருந்தினர் அப்படின்னா அந்த பாப்பா சொன்னாங்க பாருங்க, அவங்க நல்லா கரவொலி எழுப்பலாம். பேர் என்னம்மா? முத்தமிழ் செல்வி. அடடா, பேருக்கே இன்னொரு முறை நீங்க கிளாப் பண்ணலாம்ப்பா. முத்தமிழ் செல்விக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது இந்த வழிப்போக்கர்கள் இருப்பாங்க. அப்பெல்லாம் வீடு எப்படி கட்டி வச்சிருப்பாங்கன்னா திண்ணை வைத்து கட்டி வைத்திருப்பார்கள். எதற்காக அப்படின்னா தாங்கள் அனுபவிப்பதற்காக இல்ல. வழிப்போக்கர்களாக வருபவர்கள் அந்த திண்ணையில கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாரிட்டு போட்டோம். அவங்களுக்கு வெளியிலேயே தண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வெளியில தேவையான வசதிகள் எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள், உணவு போடுவாங்க. இப்ப சரி, உணவு பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பின்னாடி பேசுவோம், அப்புறம் நிறைய பேசுவோம். பெரிய புராணத்துல 63 நாயன்மார்களினுடைய வரலாறு இருக்கு. சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் தொண்டு செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறு. அதுல வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு போட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வந்து இருக்கும். இப்ப அவர்கள்தான் விருந்தினர்கள். உறவு முறைகளை சார்ந்தவர்கள் விருந்தினர்கள் அல்ல. தெரியாத ஒருவர் வந்து நம்ம வீட்டுல சாப்பிடுறாங்க இல்லையா, அதற்கு பேரு தான் விருந்து, விருந்தோம்பல். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப இந்த விருந்து, உணவு பத்தி கொஞ்சம் பேசிட்டு அப்படியே போலாமே. உணவுல 4 வகை இருக்கு. என்னம்மா 4 வகை தான் உனக்கு தெரியும், சமைக்க தெரியுமான்லாம் கேட்காதீங்க. 4 வகை அப்படின்னா இந்த சாம்பார், ரசம், தயிர், மோர் அதெல்லாம் கிடையாது. உண்ணல், பருகுதல், நக்கல், தின்னல். நக்கல்னு எல்லாம் சிரிக்கிறீங்க. நாம வந்து அந்த நக்கல்ங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்திட்டோம், இல்லை நக்கலா பேசுறேங்கிட்ட நீ அப்படின்னு பேசி அது அல்ல. இப்போ 4 வகை நான் சொன்னேன் இல்லையா, உண்ணல், தின்னல், நக்கல், பருகுதல், அப்படி 4 வகை. உண்ணல் அப்படின்னா சோறு, சோறு தான் நல்ல தமிழ் இல்லையா, சாப்பாடு. சாப்பாடை நாம சாப்பிடுறதுக்கு பேரு உண்ணல். தின்னல் அப்படின்னா காய்கறி கூட்டு பொரியல் இதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து தின்னல். பருகுதல் பேர்லயே இருக்கு, குடிக்கிறது, நீராகாரம், பால், தயிர், மோர், டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் இளநீ, இதெல்லாம் பாயசம். விருந்து பாயசம் இல்லாமல் நிறைவு பெறுமா? என்ன அற்புதமா சொல்றாங்க முத்தமிழ் செல்வி. பாயசம், இதையெல்லாம் உண்பதற்கு வந்து பருகுதல் அப்படின்னு பேரு. நக்கல்,
நக்கி சாப்பிடணும். அதெல்லாம் அசிங்கமா இல்லை என்னம்மா நீங்கள் அப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமாம், அது ஒரு வகையான உணவு. நக்கி சாப்பிட்றது, எந்த உணவெல்லாம் நக்கி சாப்பிட்றோம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்டை கழுவாமல் அப்படி இது பண்ணி நக்கிறதெல்லாம் கிடையாது. தேன் தேன் எல்லாருக்கும் பிடிக்குமா? தேனை என்ன பண்ணுறோம், நாம் ஸ்டைலாக ஸ்பூனில் எடுத்து வாயில் போடுறோம். ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக அதை என்ன பண்ணணும், கையில் ஊற்றி அப்படியே உள்ளங்கையில் அப்படியே ததும்ப ததும்ப ஊற்றி நக்கி சாப்பிட்டு பாருங்களேன். அதை இப்போ முத்தமிழ் செல்வி இங்கே இருக்க வேண்டிய ஆளுமானிலாம் சொல்லுமா, ஊறுகாவா? அப்பா என்னங்க, ஊறுகாவை பற்றி இதுலேயே இல்லைங்க, பெரிய புராணத்திலே இல்லைங்க. கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க அந்த பாப்பாக்கு. தேன் போன்ற உணவை நக்கி சாப்பிடலாம் தாங்க குறிப்பிட்டிருக்காங்க இளையான்குடி மாறநாயனார் வரலாற்றில். ஊறுகாயை கூட நாங்கள் நக்கி தாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்கப்பா. ரொம்ப அற்புதங்க. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மஞ்சுளாக்கா இந்த கல்லூரியில் இன்னைக்கு நான் பேசினதை நினச்சி. வரும்போது ஒரே டிராஃபிக். ஐயோ என்னடா இது, போக போக இந்த அனுமார் வாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் குரோம்பேட்டையிலேருந்து வரேன். குரோம்பேட்டைனா அந்த தீவில் இருக்குது. அங்கேருந்து நான் வரேன் காலையில். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு வர எக்ஸாம் வர, 2 பிள்ளைங்களுக்கு 2த்தையும் சாப்பாடு கட்டி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவசர அவசரமாக கிளம்பி அனுமார் வாழ் மாதிரி போயிட்டே இருக்கேன்னு மஞ்சுளாக்கா திட்டிகிட்டே வந்தேன் நான். இங்கே வந்தா எவ்வளோ அற்புதமான கல்லூரி. என் கணவர் சொன்னாருங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே, அற்புதமான மாணவர்கள், இன்னைக்கு போய் நீ பேசிட்டு வா, என் வாழ்நாளில் மிகப்பெரிய நிகழ்ச்சியா இது உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். உண்மைங்க, ரொம்ப அழகான ஒரு கல்லூரி. என்னுடைய வேலையை பாதி குறைச்சிட்டாங்க பாருங்க. அப்ப 4 வகை உணவு திரும்ப சொல்லுவோமா? சொல்லிட்டு அப்படியே நாம விருந்தோம்பலுக்கு போயிடலாம். முதல் வகை உண்ணல். உண்ணல்னா என்னென்ன வகைப்பா? சோறு சாப்பிடுறது. திண்ணல் காய்கறி கூட்டு அதெல்லாம் திண்ணல். அடுத்து பருகுதல், பாயசம் பாயசம். அப்புறம் நக்கல், ஊறுகாயும் தேனும். சரி, இப்போ இந்த 4 வகை உணவு ததும்ப போடுறது தான் அறுசுவை உணவு, அற்புதமான உணவு. சரி, விருந்தோம்பல் பண்பு இப்படி இருக்கு. கல்யாணத்துக்கு அம்மாலாம் போவாங்க, பாட்டி போவாங்க. போகும்போது இப்போ இந்த ஜென்ரேஷன் அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன், நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நான்லாம் வச்சு உங்களை மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது கல்லூரி படிக்கும்போது இருக்கும்போது, இப்போ எங்கள் அம்மா பாட்டிலாம் போனாங்கன்னு வைங்களேன், கர்ச்சிஃபில் எதையாவது எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் ஆசையாக உட்காந்துருப்போம். நாங்களாம் போக மாட்டோம். புது ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். உங்களை மாதிரி பேராசிரியர்கள் மாதிரி எங்களுக்கு கிடைச்சா பரவாயில்ல. ஒரு நாளைக்கே நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு, மூச்சை விட கூட நேரம் இருக்காது, அப்படி எழுதிட்டு இருப்போம். அப்போ வெளியில் போகவே இன்ட்ரெஸ்ட் வராது. ஆட போமா, நான் வீட்டிலே இருக்க ஏதாவது எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுவோம். கர்ச்சிஃபில் மறைச்சி பாயசம், ஸ்வீட்டு, வடை, வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு ஆசை. அது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு இருக்கா? கிடையாது. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். அப்போ அக்கா சொன்னாங்களே மைசூர்பா, அப்போல்லாம் மைசூர்பா தான் போடுவாங்க கல்யாணத்தில். அவ்வளோ ஹார்டாக இருக்கும், மேலே ஏறி குதிக்கலாம், உடையாது. ஆனால் அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு இல்லை, ஐயோ என் பிள்ளைக்கு இது பிடிக்குமே, என் பொண்ணுக்கு இது பிடிக்குமே, நம்ம வீட்டில் இதெல்லாம் தினமும் செய்ய முடியாது, குழந்தை ஆசையாக சாப்பிடுவேன் மறைச்சு கொண்டு வருவாங்க பாருங்க. அதில் இருக்க இன்பம் நீங்கள் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உக்காந்து அவ்வளோ வெரைட்டியாக வச்சு தின்னா கூட அவ்வளோ ஒரு இன்பம் கிடைக்காதுங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? பாருங்க, எல்லாத்துக்கும் முத்தமிழ் செல்வி தாங்க கரெக்டான ஆளு. அவ்வளோ அழகா அந்த தாயினுடைய அன்பு, தந்தையினுடைய அன்பு, எதை வச்சும் நாம நிகர்த்து சொல்லவே முடியாது. தலையெழுத்து மாறும்னு சொல்லுவாங்க. யாருடைய பாதையை பின்பற்றினால், தந்தையினுடைய பாதையை பின்பற்றினால் உன்னுடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தையினுடைய தியாகத்தை நாம உணர்ந்து அவங்க சொல்ற வழியை நாம பின்பற்றணும்னு வைங்களேன், வாழ்க்கை உயர்வடையும். அப்பா நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாரே நாம நினைச்சோம் அப்படின்னா அப்பதான் நம்முடைய வாழ்க்கையானது பாதாளத்திற்கு சென்றுவிடும். இப்போ ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, முதியோர் இல்லங்களில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், முதியவர்கள். மூதாட்டியை விட முதியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இப்ப தாய் தான் குடும்பத்தினுடைய ஆணி வேர். தாய் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆயிடும்? அப்படியே சீரழிந்து விடும். இப்ப அந்த தாய் எப்படி தூக்கி நிறுத்துகிறாரோ அதை போல ஒரு தந்தையும் அந்த இடத்துல மறைமுகமா இருக்கிறார், வேறாக. அது நமக்கு தெரியாது. இப்ப தாய் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சு பார்த்துப்பா. தாய் இல்லைன்னா என்ன செய்யறாங்க? அப்பாவை நமக்கு பார்த்துக்க முடியல, அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. அப்ப முதியோர் இல்லத்துல அவர்களினுடைய அந்த துன்பம் எப்படி இருக்கும் இல்லையா? அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? தெருவுக்கு தெரு இன்னைக்கு முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போச்சு.
விரும்புகிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, திரும்ப பிடிக்கலை, ஒரு வருஷத்துலேயே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. குழந்தை இருக்குது அப்படின்னா அது யார்கிட்ட வளரணும்? அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை எந்த இளைஞர்களும் எண்ணுவதில்லை. அதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு வழி நடத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு ஒரு பெரியவர்கள் இல்லை என்கின்ற ஆதங்கம்தான். இப்போ வெளிநாட்டிலலாம் முதியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நீண்ட நாள் வாழக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் அந்த எண்ணிக்கை வந்து குறைவு. ஏன் குறைவுனா இதுதான், நம்ம இளம் வயதிலேயே அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து விடுகிறோம். அவர்களை பார்த்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. நாம் குழந்தையா இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், வீட்டில் அவங்க இருந்தால் நம்மளால் பார்த்துக்க முடியாது, நாம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு வீடு பத்தாது 4 வீடு வாங்கணும், ஒரு கார் பத்தாது 4 கார் வாங்கணும், மனைவியினுடைய அந்த ஆடம்பர செலவுக்கு நாம் வேலைக்கு போகணும், குழந்தைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைக்கணும். அதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவும் சிந்திச்சாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, நம்மளை கைவிட்டாங்களா? நம்ம தாத்தா பாட்டியை கைவிட்டாங்களா? கைவிடலை. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை ஏன் அதை சிந்திக்கிறோம்? நம்ம மகிழ்ச்சி மட்டுமே நமக்கு பெரியதாக தோன்றுகிறது. சுயநலம் என்கின்ற ஒரு நிலை அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த எண்ணம் மாறவே மாறாது. அதனால் முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டில் தான். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல, நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மை வழி நடத்தக்கூடிய பெரியவர்கள் நம்ம வீட்டில் நிச்சயமாக இருக்கணும். தாய் தந்தையரை நாம் கண்ணாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு நிச்சயம் இருக்கணும். இப்போ உயிர் கொடுத்தது தாய், உலகை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தது தந்தை. அந்த தந்தையினுடைய சொல் நமக்கு மந்திரம். அந்த மந்திரத்தை மிக சரியாக பயன்படுத்தியதால் கலைமாமணி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா அவர்கள், கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நிர்வாக இயக்குனர், எத்தனை கிளைகள் ஆரம்பித்து தன்னுடைய தனித்துவமான சுவையில் வணிக ரீதியில் ஒரு உச்சத்தை அடைந்து இலக்கிய ரீதியிலும் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அவருடைய தந்தையின் மொழியை அவர் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் அந்த நினைவை போற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருடமும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் இந்த செப்டம்பர் மாதம் அவங்க நினைவை போற்றுகிற வகையில் அவர்கள் நடத்துகிற நிகழ்வு இருக்கு பாருங்க. இன்னைக்கே எங்களுக்கு 2 நிகழ்வு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் 20-25 நிகழ்வுகள் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தந்தையால் அவர்கள் அடைந்த அந்த இன்பமும் அந்த லாபமும் அந்த நற்பண்புகளும் அடுத்த தலைமுறையினர் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான எண்ணத்தில் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் இதனை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நாமும் தாய் தந்தையரை போற்றுவோம். அவர்களினுடைய வழிகாட்டுதல் நம் வாழ்க்கையை நிச்சயம் உயர்த்தும். அதனால இன்னையிலிருந்து அப்பா அம்மாவனாவது கூப்பிடுங்க. யாராவது கூப்பிடுவோமா? அப்படி கூப்பிடுறோமா வீட்டில்? வெரி குட், வெரி குட். கூப்பிட்டா ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா அம்மான்னு ஆசையாக கூப்பிடுங்க. அந்த பெயர், அந்த உறவு சொல்லி அழைக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற இன்பம் இல்லைங்க. நீங்கள் 1000 கல்வி படிக்கலாம், 1000 அப்படியே நாக்கு நுனியில் இங்கிலீஷ் பேசலாம், அம்மா அம்மா மம்மி டாடி அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய குழந்தைக்கு கூட நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அப்பா அம்மானு தான் நீ சொல்லணும், டேடின்னு என் பையன் டேடின்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். அப்பா என்று சொல்கின்ற அந்த உணர்வு ரீதியில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வேற எந்த வார்த்தையிலும் கிடையாது, எந்த மொழிக்குமே கிடையாது. அதனால் முதலில் நம் தாய் தந்தையரை அம்மா அப்பா என்று முதலில் அழைப்போம். அந்த அழைக்கின்ற நொடியே நமக்கு அதற்கான ஒரு உணர்வு பூர்வ கனெக்ஷன் நிச்சயம் ஏற்படும். தாயினுடைய சொல்லையும் தந்தையினுடைய சொல்லையும் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் உயர்வடையும் என்று சொல்லி, நாமளும் ஒரு கட்டத்தில் அவர்கள் நிலைக்கு செல்லக்கூடியவர்கள். நம்ம பெற்றோர்களை எப்படி பாதுகாக்கிறோமோ பார்த்து கொள்கிறோமோ அதை போலத்தான் நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். அனுபவமே சிறந்த ஆசான். அந்த அனுபவம் தாய் தந்தையரிடம் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனை நாம் பெற்றுக்கொள்வோம், வாழ்க்கையில் நாம் உச்சத்தை அடைவோம் என்று சொல்லி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. எவ்வளோ கல்லூரியில் பேசியிருக்கேன், இவ்வளோ அமைதியாக அமர்ந்து கேட்ட மாணவர்களை இந்த கல்லூரியில் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகு. ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இலக்கிய கூடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், சென்னை சமூக பணிகள் கல்லூரி 3 அமைப்புகளுக்கும் மூவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. ஏன்னா பொது தலைப்புகளில்
ஒரு கல்லூரிக்குள்ள அதுலேயும் தமிழ் படிக்கக்கூடிய அடிப்படை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை, பிரெஞ்சு படிக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைத்து பேசுறது அப்படின்றதே ஒரு பெரிய சாதனை தான். அந்த சாதனை பெண்மணியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இருக்கிறாங்க. இவங்க இலக்கிய கூடலை பற்றி அவங்களே அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. இலக்கிய கூடல் என்பது ஒவ்வொரு மாதமும் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளை ரொம்ப சிறப்பாக பல்வேறு தலைப்புகளில் வந்து நடத்தக்கூடியதாக இருக்குது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பாரதியார் தான் சொல்லுவார், காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சிமை பெறச் செய்து வாழ்வோம் அடி அப்படின்னு சொல்லி தனக்கு பிடித்தமானவனோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையில தானும் அவனுமாக அவனுடைய முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய மகிழ்ச்சிக்கும் ஏற்பதான ஒரு வாழ்க்கை, அதாவது பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியான ஒரு வாழ்க்கை தான் திருமதி ரேகா மணி மற்றும் திரு ரேகா அவர்களினுடைய ஒரு வாழ்க்கை. ரெண்டு பேரும் பேச்சு போட்டிக்காக வந்தவங்க, போட்டியில பார்த்துக்கிட்டவங்க, கடைசியில வாழ்க்கையில ஒன்னா பயணம் பண்ணணும் அப்படின்னால காதலித்து கரம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஒரே பள்ளிக்கூடத்துல ஒருத்தர் துணை தலைமை ஆசிரியராகவும் ஒருத்தர் வந்து கணித ஆசிரியராகவும் இருக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு. உள்ளார்ந்த ஒரு அன்புடன் எப்படி வந்து ஒரு குடும்பம் இருக்கணும், அப்பாவினுடைய தன்மை என்ன, அப்பா எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்து வழி நடத்துறாங்க அப்படின்றத தனக்கே உரிய பாணியில ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரியான பேச்சுகள் வழியாகத்தான் இனிமேல் முதியோர் இல்லங்கள் தொடராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஏற்படுது. அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில இல்லாத ஒரு செய்தி, கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியில தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யறதோட என்னுடைய பணி முடிஞ்சுது அப்படின்னு சொன்ன உங்களுடைய துறை தலைவர், நம்முடைய துறை தலைவர், இவங்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா நானும் ஒரு சில வார்த்தைகள் உரையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு, இது அந்த பேச்சினுடைய வெற்றி. அதனால துறை தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாடுமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது, நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு. பட் இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் புத்தகம் வாசித்தல் அப்படின்ற அந்த ஒரு இது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் நம்மளுக்கு என்னவாகும், நிறைய அனுபவங்களில் நிறைய கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் என்னோட அனுபவத்தையும் நான் பகிர்றேன். ஏன்னா நம்ம சிறப்பு விருந்தினர் பேச பேச பழைய ஞாபகங்கள் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. மேபி நீங்கள் அதெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா என்னன்றது எனக்கு தெரில. பட் நான் ரொம்ப வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க பேச பேச. ஸோ அதனால வந்து ஒரு சில வார்த்தைகள் தான், ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன், ஒரே ஒரு சில வார்த்தைகள். ஸோ முதற்கண் வந்து ஐ ரியலி வுட் லைக் டு தேங்க் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். ஏன்னா ஐ ஹோப் திஸ் இஸ் த செகண்ட் ப்ரோக்ராம் இல்லையா மேம், மஞ்சுளா மேம்? ஸோ நான் வந்து 2வது முறையாக இந்த விழாவை வந்து நான் அட்டென்ட் பண்ணுறேன். முதல் விழாவிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் என்னுடைய பெயரை வச்சு அதுக்கு ஒரு அழகான ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க, மிகைப்படுத்தின அர்த்தம். அப்போ அப்படியே வி யூஸ் டு ஃபீல் லைக் ஃப்ளையிங், அப்படியே பின்னாடி ரெக்கையோட பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வட்டமும் இந்த சிறப்பு விருந்தினர் அதை தவறாமல் என்னுடைய அந்த பெயருக்கான அர்த்தத்தை சொல்லும் போது ஸ்டில் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொவைடிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து நிறைய நிறுவனங்கள் வளர்ந்து ஒரு அளவுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் அவங்களோட வேலை வந்து அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதில் எப்படி நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்ற இருக்கிறத தாண்டி இதை விடாமல் ஒவ்வொரு வருஷமும் நடத்தி, அதே மாதிரி நம்ம தமிழ் துறையில் இருக்கிற நம்ம மஞ்சுளா மேம் அவங்கள இங்கே நம்மளோட இணைந்து உங்களுக்காண்டி அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை வந்து இயர் ஆன் இயர் ஷீ இஸ் ஆர்கனைசிங். ஸோ ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் டாக்டர் மஞ்சுளா அண்ட் ஆல்சோ அவர் சீஃப் கெஸ்ட். கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஏன்னா என்னோட பெயரை வந்து அழகாக சொல்லி என்னை வந்து ரொம்ப பெருமிதம் படுத்தினாங்க. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் அட்ரஸிங் அவர் சில்ட்ரன். தென் செகண்ட் வந்து மேம் சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, அந்த பாடல் சொன்னாங்க இல்லையா. ஸோ நிறைய தடவை எங்கள் துறை மாணவர்கள் வந்து எங்களை வந்து தாயின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த பாகுபலி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜமாதா, அவங்க எடிட் பண்ணும் போதே வீடியோவில் வந்து ராஜமாதா அப்படின்னு போட்டு தான் எடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் புரியுது அதோட வந்து உள்ளர்த்தம். என் பசங்க எந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து ஆசிரியர் அப்படின்ற ஒரு கட்டத்தையும் தாண்டி
எங்களை வந்து தாய் தந்தையர்களாக, இப்போ நான் வந்து தாய் ரோல்னா இங்கே மெயில் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் தந்தையர் ரோல் அப்படின்றத வந்து இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் மேம் சொல்லும் போது. ஸோ வி ஆர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் தட். தென் தந்தைக்கும் மகளுக்குமான உறவை பற்றி மேடம் பேசும்போது எனக்கு சில விஷயங்கள் முரண்பாடாகவே போச்சு. ஏன்னா நான் வளர்ந்த விதத்தில் தந்தைனாலே வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கேரக்டர். ஏதாவது சேட்டை பண்ணோம் அப்படின்னா அம்மா வந்து அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னா கப்சுப்புன்னு வீடே அடங்கி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து தந்தையை வந்து பார்க்குறதும் அபூர்வம். ஏன்னா ஹீ இஸ் இன்டு பிஸ்னஸ்ன்றனால பார்க்குறதும் ரொம்ப அபூர்வம். நாங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஹி வில் கம். when we were going to school he will be sleeping. ஸோ அதனால் அந்த வாய்ப்பே இருக்காது. அவர்கிட்ட வந்து நெருங்கி பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே அமைஞ்சது கிடையாது. நான் வளர்ந்து எப்போ காலேஜ் படிக்கும் போது கூட எனக்கு ஞாபகங்கள் இல்லை என் தந்தையோட நான் உட்காந்து பேசினது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி வந்து இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் வந்தாங்கன்ற கேள்வி நிறைய எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படிரா இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் ஸ்டில் நவ் when we see our father we will take 2 step back. ஏன்னா அப்படி தான் வந்து we are being brought up. பட் when I realized, இப்போ மேம் சொல்கிற மாதிரி தந்தையோட அந்த விஷயங்களை எப்போ ரியலைஸ் பண்ணோம்னா என்னுடைய கல்லூரி தேர்வு 12வது முடிச்சுட்டு தெரியல எத்தனை பேர் அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்கிற ரிசல்ட் வர அன்னைக்கு போச்சு இன்னைக்கு செத்தம் ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன ஆக போகுது சொன்னால் போல் ஆவரேஜ் ரிசல்ட்டு தான் ஒரு 800 சில்லரை தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு படிக்கணும்னு விருப்பப்பட்டது வேற ஒரு சப்ஜெக்ட். என் தந்தை ரொம்ப கிளியராக சொன்னார், நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ இதை எடு, முடிஞ்சு அவ்வளோதான், நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ், நோ மோர் டிஸ்கஷன்ஸ், நத்திங். சரின்னு அந்த படிப்பை எடுத்தேன், படித்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். தெரியல நான் ஒருவேளை நான் விரும்பினதை எடுத்திருந்தேன்னா இங்கே வந்திருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என் தந்தை வந்து என் மேம் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட காரணம் சொன்னார், இல்லை உன் மகனால் இதை படிக்க முடியாது, இதுக்கு உன் மக சரிப்பட்டு வரமாட்டா. ஸோ அப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் என் தந்தை மீது. ஏற்கனவே வந்து தந்தைனாலே ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகராக வச்சுட்டாங்க. இதில் நம்ம எது கேட்குற எதையுமே நோ ரிஜெக்ட் பண்ணும் போது அப்படி ஒரு கோபம். அடுத்த ஒரு சூழ்நிலையில் வந்து என்னுடைய பிரசவம் வந்து வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. தாய் தந்தை என் உறவினர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி நார்மல் டெலிவரி விட்டு பார்க்கணுன்றாங்க. மார்னிங் நியர்லி ஒரு 10 o'clock போய் அட்மிட் ஆனேன். டில் நைட் 10 o'clock they didn't do anything for me. They say that நார்மல் டெலிவரி ஆகட்டும், டைம் இருக்குது, வலி. பட் என்னால் பெயின் வந்து தாங்க முடியல. ஐ வாஸ் லிட்ரலி க்ரையிங், எனக்கு ஆப்ரேஷனாவது பண்ணிடுங்க அப்படின்னு. மை மாம் வாஸ் வெரி கேஷுவல். எங்கள் அம்மா ரொம்ப கேஷுவலாக என்னை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மை டேட் வாஸ் க்ரையிங். தட் இஸ் த டே ஐ சா மை டேட் வாஸ் க்ரையிங். ஏன்னா அது வரைக்கும் நான் என்னப்பா அழுது வந்து வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 27-8 வருஷங்கள். அந்த டயத்தில் தான் என்னோட அப்பா வந்து அழுகிறாரு, எங்கள் அம்மா ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ரைட்? ஸோ தேர் ஐ ரியலி ஃபெல்ட் த லவ் ஆஃப் அ டேட். ஸோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்னும் ஒரே ஒரு சம்பவம். திடீர்னு ஒரு டிவி சேனல்லேருந்து கால் பண்ணி சமூக பணியை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் ஒரு வேகத்தில் 10 வருஷம் ஆச்சு நம்ம சமூக பணியில் இருந்துட்டோம், டிவியில் கூப்பிடும் போது போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா அவங்க பாட்டுக்கு டிவியை போட்டு பார்த்துட்டு அதில் ஒரு நம்பர் வேற கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்க சந்தேகங்களையும் கேட்கலாம். ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டேன், வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ நெவர் டோல்ட் எனி ஒன். த டே பிஃபோர் த ஷூட்டிங், மறுநாள் ஷூட்டிங்னா முந்தின நாள் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் மை பேரண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், சின்ஸ் பிகாஸ் தே வில் பி ஹாப்பி அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா, நீ டிவியில் வருவியா, ஓகே. பட் வாட் மை டேட் டிட், அவர் பேசலை, ஒன்றும் சொல்லலை. பட் எல்லா சொந்தக்காரவங்களுக்கு இப்போ தான் இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று கொடுத்துட்டாங்களே, அதில் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடுச்சு. தென் ஐ ஆஸ்க் மை டேட், எதுக்கு இந்த வேலை பார்த்தீங்க? திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் ஹாப்பி, தட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஹாப்பி. அம்மாவுக்கும் அந்த இடத்துல தோணலை. பட் அப்பா என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சு சந்தோஷப்படுறாங்க நம்மளுடைய வெற்றியை. ஸோ கடைசியாக ஜஸ்ட் வித் ஃபைனல் வேர்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த அனுபவ பாடம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா தந்தை கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும்.
தாய் வந்து எப்பயும் நம்மளை கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப கேரிங் இதில் இருப்பாங்க. பட் தந்தை வந்து அதை பண்ணி பார்க்கட்டும், பண்ணி பார்த்து என்னவோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படின்ற அந்த அனுபவ கல்வியை கொடுக்கறது வந்து எப்பவுமே தந்தைக்கு நிகர் எதுவுமே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி மேபி சம் பீப்புள் யூ வுடன்ட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பட் ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் யூ வில் கிவ் த சேம் டு யோர் சில்ட்ரன், ரைட்? இங்கே இருக்கிற மாணவ மாணவிகள் ஃபியூச்சர் டேட் அண்ட் மாம். ஸோ அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த அனுபவங்கள், இந்த கற்றல்களெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் செயலில் நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பு கொடுத்த நமது மஞ்சுளா அம்மையாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்த, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா எப்படி வந்து கேர் பண்ணார் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையே நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தீங்க அப்படின்னா அது அவார்டுக்கு போகிறதுக்கான ஒரு மூவியாக கூட இருக்கலாம் அப்படின்றத, அதான் இப்போ ஷார்ட் ஃபிலிம்க்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி உங்களை அடுத்த ஒரு படைப்புக்கு உங்களை தூண்டுவது தான் சரியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இலக்கிய கூடல், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் நம்முடைய கல்லூரி இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு முறையாக நன்றியுரை ஆற்றுமாறு 2ஆம் ஆண்டு மாணவி ஜோஸ்வின் ஜெனிஃபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்னை சமூக பணி கல்லூரி. மாண்புமிகு தலைவர்களும் சிறப்பாற்றிய விருந்தினர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்நேரத்தை சிறப்பித்த அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்றைய தினம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வு சிறப்பாக நிறைவுற்றுள்ளது. முதலில் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி தமது அருமையான அனுபவங்களை பகிர்ந்த எங்களை ஊக்கப்படுத்திய முனைவர் சுடர்மதி அவர்கள், துறை தலைவர் இளநிலை சமூக பணி துறை அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சிறப்புரை ஆற்றிய முனைவர் திருமகள் ராஜம் அவர்கள், இணை பேராசிரியர் இளநிலை சமூக பணி துறை அவர்களின் சிந்தனையூட்டும் கருத்துக்களும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வை அழகுற அமைத்து சிறப்பித்த பல்லவை வித்தகி திருமதி ரேகாமணி அவர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நன்றிகள். அவர்கள் பல்லவை தொகுப்பாளராக மட்டுமல்லாமல் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர், மாணவர்களை பல போட்டிகளுக்கு வழிநடத்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் சிறந்த கல்வியாளர் என்பதில் பெருமை கொள்கிறோம். அவரது சாதனைகள் பெரிதும் பாராட்டத்தக்கவை. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் நேரடியாக பரிசு பெற்ற பெருமை, பல மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள், இளம் கருதலையாளர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, நல்லாசிரியர் விருது உள்பட்ட அநேக விருதுகள் அவரும் அவருடைய கணவரும் இணைந்து எழுதிய 3 திலகம் பெருன்முழு காப்பியம் நூல் தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாக பரிசு பெற்றிருப்பது எல்லாம் நம்மை பெருமைப்படை வைக்கின்றன. இந்நிகழ்வை திறம்பட ஒருங்கிணைத்து நடத்திய ஆசிரியர் திரு கு மணி, செயலாளர் இலக்கிய கூடல் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தும் பொருட்டு தன்னார்வமாக செயல்பட்டு ஏற்பாடுகளில் உதவி செய்த தமிழ்கழக பதவியாளர்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்நிகழ்வின் ஒவ்வொரு சிறப்பு தருணத்தையும் கேமராவில் பதிவு செய்து நம்முடைய இனிய நினைவாக உருவாக்கிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கேமராமேன் மற்றும் வீடியோ பதிவு குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தனது பங்களிப்பில் நிகழ்வை இன்னும் சிறப்பாக்கிய பிரெஞ்சு ஆசிரியர் சுஷ்மிதா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உரித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும், மாணவர்களுக்கும், ஏற்பாடுபட்டவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்லும் நெஞ்சம் கொண்டாலே அதுவே நம் வாழ்வின் மிகப்பெரிய மந்திரம் என்பதை நினைவில் கொண்டு இந்நிகழ்வை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நம்ம இப்போ கிளாஸ்க்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஸ்நாக்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்